சிறகடிக்க ஆசை இன்றைக்கோட எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முத்துவும் மீனாவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மீனா வந்து சொல்லுவாள், இது மாதிரி ரோகிணி தான் வந்து 2 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஆன்ட்டிக்கிட்ட, அவங்களோட தாலி செயினை அடகு வச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. முத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து டவுட் வந்துடும். இந்த பொண்ணு அப்படி பண்ணுற ஆள்லாம் கிடையாதுல்ல, மீனாவை வந்து அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரோஹிணிக்கு எப்போவுமே. அப்புறம் எப்படி இவ வந்து அவள் மேலே போட்டிருக்க பழியை துடைக்கிறதுக்காக இந்த 2 லட்ச ரூபாயை கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். அப்போ வந்துட்டு இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணுமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து முத்துக்கு வந்து ஒரு கால் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனடாவில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து கால் பண்ணும். மனோஜுக்கு அடுத்த வாரத்தில் ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். சீரியல் பார்த்தா தான் தெரியும், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மீனா வந்து சமைச்சிட்ருப்பா. சமைச்சிட்ருக்கும் போது வந்துட்டு ரவி பொண்டாட்டி வந்து உள்ளே வருவாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி வந்து உள்ளே வருவாள். ரோகிணிக்கிட்ட போட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு இது வந்து கேட்பா. ரொம்ப நன்றி, நீங்கள் தான் வந்து இந்த 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, அது வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரோகிணி உடனே ஷாக்காக, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஆன்ட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்பொழுது இவங்க நம்ம என்ன சொன்னமோ அதை அப்படியே வந்து சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரே ஷாக்கிங்கில் இருப்பா ரோகிணி. இதை செக் பண்ணுறதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக வந்து மீனா வந்து சொல்லியிருப்பாள். அப்படி சொல்லும்போது இது வந்து ஏதோ தப்பு பண்ணுறா அப்படிங்கிறத முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் அந்த ரவி பொண்டாட்டிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே டவுட் வந்துடும். இதே மாதிரி இந்த சீன் வந்து அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அடுத்து சமையல் கட்டுக்குள்ளே வந்து முத்து வருவார். முத்து வந்தோடனே வந்து மீனா வந்து சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன், அவங்க மூஞ்சியெல்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ கன்ஃபார்மாக டவுட்டு தான், இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் வந்து வெளியே போயிருப்பா, பூ விற்கிறதுக்காக வெளியே போயிருப்பா. அப்போ வந்து அந்த ஃபாலோ பண்ணுற பையன் வந்து நிற்பான். அவன் வேகமாக அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போய் அந்த பையன் மேலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட தங்கச்சி. அவங்க வருவாங்க. அவங்க 2 பேரும் வந்து மீனா வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி உன்னை யாராவது ஃபாலோ பண்ணால் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் டேரெக்டாக போய் அவங்ககிட்ட நீ எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அவன் வந்து என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்படியே விட்டுருவோம். அது மாதிரி தான். ஆமாம், நான் ஏன் அவன்கிட்ட நேராக போய் பேசாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு டவுட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ அவள் தங்கச்சி சொல்லுவாள், நீ வந்து மாமா கிட்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாள். மாமா கிட்டே சொன்னால் வந்து இது பெரிய பிரச்சனையாயிரும், அடிதடியில் போய் முடிஞ்சிடும், இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக வந்து ரோகிணி மாட்டுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக முத்து வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டுபிடிச்சினாருன்னா வந்து அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது.